தேர்தல் செயல்பாட்டு வரைவு இருக்குங்க. அது ஆட்சி வரைவு வந்து 2016ல இருந்து கொடுக்குறோம். இப்போ அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்துருக்குறோம். பணம் நான் 1000 ரூபா கொடுத்தேன், நீ எனக்கு ஓட்டு போடாமல் போனேன்னு வச்சுக்கோமே, நான் கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கின கட்சிகள்லாம் இருக்குது. இன்னைக்கு போய் சொன்னா மக்கள் ஏத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்லுவாங்க, ஐயோ போயாம வேலையை பாரியான்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு தடவைக்கு ஓட்டு அந்த பக்கம் போனா எங்க பக்கம் நாங்க தனியா நிக்கிறதுனால இன்னொரு பக்கம் இலவசங்களை எதிர்க்கிற புதிய மாணவர் பருவங்களா இருக்கலாம், படிச்சவர்களா இருக்கலாம், எல்லாம் எங்க பக்கம் நிக்கிறாங்க. அது தெரியாம நிறைய பேர் தவறா வந்து இதனால உங்களுக்கு ஓட்டு குறையும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நிகழ்கால தேவைக்கு இலவசம் தேவைப்படுதுல்ல. நிகழ்கால தேவை கிடையாது. நிகழ்கால தேவையே தரமான கல்வியும் தரமான மருத்துவமும் தான். காலத்துக்கு நின்று பேச போறது. இன்னைக்கு நீங்க உயிர் பிழைக்க வைக்கணும்னா தரமான மருத்துவம் இருந்தாதான் உயிரை வாழ முடியும். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணா சீமானன் அவர்கள் செயற்பாட்டு வரைவு வெளியிட்டு இருக்காரு. இது இன்னும் 30 நாட்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. இதை எப்படி விரைவா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க? குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் செயல்பாட்டு வரைவு இருக்குங்க. அது ஆட்சி வரைவு வந்து 2016ல இருந்து கொடுக்குறோம். இப்போ அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து செயல்பாட்டு வரைவு வந்து 2016ல கொடுத்தோம். திரும்ப நாடாளுமன்ற தேர்தல் 2019 முதல் முறையாக சந்திக்கும் போது அப்போ நாடாளுமன்றத்துக்குன்னே தனியாக ஒரு செயல்பாட்டு வரைவு கொடுத்தோம். எப்படிலாம் நாடாளுமன்றத்துக்கு வென்று போனால் நாடாளுமன்றத்தில் என்னென்னலாம் பேசுவோம் அப்படின்றது குறித்து நாங்கள் ஒரு செயல்பாட்டு வரைவு கொடுத்தோம். அதே போல் 21ல வந்து ஒரு செயல்பாட்டு வரைவு இருந்துச்சு. இப்போ 26க்கு வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க செயல்பாட்டு வரைவில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அச்சில் கொடுத்தோம், இணையதளத்தில் கொடுத்தோம். இப்போ என்னவாகுதுன்னா அச்சிலையும் கொடுக்குறோம், இணையதளத்திலையும் கொடுக்குறோம், காணொலி காட்சிகளின் மூலமா கொடுக்குறோம். அண்ணன் பிரச்சாரத்தின் போது உங்களுக்கு இப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருப்பாங்க, பத்திரிகையாளர் சந்திப்பின் போது மொத்தம் 40 கூட்டம் பேச போறாங்க அண்ணன். 2 கூட்டம் ஒரு நாளைக்கு. அந்த 2 கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா கல்வினா கல்வி குறித்து என்னென்னலாம் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்களோ ஆட்சி வரைவில். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 தலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 தலைப்பை வச்சு மையப்படுத்தி பேசுவாங்க அண்ணன். அடுத்த கூட்டத்தில் வந்து மருத்துவம் அப்படி வச்சுக்கோங்க. மருத்துவத்துக்கான 10 தலைப்பு இருக்குன்னா அந்த 10 தலைப்புல என்னென்னலாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்யும், எப்படி செய்யும் அப்படின்றத வெறுமனே சொல்றதை விட அதை வந்து செயல்ல, அதுவும் காணொலி காட்சிகளின் மூலமா காட்டும் போது மக்கள் நம்புவாங்க அப்படின்றதுக்காக இந்த முறை 3 வழியிலையும் கொடுக்குறோம். அதனால வந்து ஏற்கனவே இருக்கிறது பேசு பொருளா இருக்குதா இல்லையானா அதை நாங்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருக்கோம். 16 தேர்தலில் கொடுக்கப்பட்டதை இப்போ வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ 26 தேர்தலில் காணொலி காட்சியின் வாயிலாக வரும்போது இன்னும் அது கூடுதலாக நன்மதிப்பை பெறும், மக்கள்கிட்ட போய் சென்றடைறதுக்கு வாய்ப்பு. எப்படி மக்கள் திரை மயக்கத்துல இருக்காங்கன்றதால திரைப்படமா வெளியிடுறீங்களா? இல்ல அப்படி இல்லை. நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ற வாதத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க. மக்கள்னா அதுல அரசியல் பிரமுகர்கள் வந்து பேசும்போது மேடைகள்லயோ விவாதங்கள்லயோ பேசும்போது அதை சொல்றாங்க, இதெல்லாம் சீமான் சொல்றதெல்லாம் சாத்தியம் ஆகுமா? அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. முதல்ல வந்து எப்படி சொன்னாங்கன்னா சீமான்லாம் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. சீமான் முதலமைச்சர் ஆனா இது சாத்தியம் இல்லைன்னு சொல்ற இடத்துக்கு வந்திருக்குது நகர்ந்து. அப்ப அதை சாத்தியம் எப்படி படுத்துவோம் அப்படின்னு இணையதளத்தின் மூலமா சொல்றதையோ இது சொல்றது மூலம் சொல்றதையோ காட்சிப்படுத்தி காட்டினா உண்மையிலேயே இப்படிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புவாங்க இல்லையா? அப்ப அதுக்காக தான் காட்சிப்படுத்துறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாடு மேய்ப்போம், ஆடு மேடு மேய்ப்பதை அரசு தொழிலா மாத்துவோம்னு நம்ம சொல்றோம்ல. ஆடு மேய்க்கிறதுல என்ன வருமானம் இருக்குது? ஆஸ்திரேலியாவில் எப்படி ஆடு மேய்க்கிறான், இதுல பிரிட்டன்ல எப்படி மாடு மேய்க்கிறான் அப்படின்னு ஒவ்வொரு உலக நாடுகள்ல இந்த ஆடு மாடு மேய்த்தலை எப்படி அரசு செய்து, தனியார் நிறுவனங்கள் எப்படி செய்து, எப்படி பண்ணை முறையில வந்து அதற்கான தீவனங்களை எப்படி உருவாக்குது, இதன் மூலமா எப்படி அது வருவாய் ஈட்டுறதுன்றத காட்சிப்படுத்தி காட்டும் போது அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிரேசில்ல வந்து மாட்டின் மூலமாக வருகிற பால், அந்த பாலினுடைய உற்பத்தியிலிருந்து கிடைக்கப்பற மதிப்பு கூட்டு பொருட்கள் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம காட்சிப்படுத்தி காட்டுவோம். ஒரு உதாரணத்துக்கு பால்ல தயிர், வெண்ணெய், மோர், அதுல இருந்து வருகிற நெய், இந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருளா மாத்தி அதை எப்படி நம்ம விற்பனை செய்வோம். அப்ப வந்து படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை. இப்ப சாணி அல்றவனுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, மாடை மேய்க்கிறவனுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப குறைந்தபட்சம் யாருக்கு படிச்சிருக்கணும்னு யாருக்கு தெரியணும்னா உட்காந்து இதுல கணிப்பொறியில உட்காந்து கணக்கு பாக்குறவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து காட்சியில வர்றத வந்து பாக்குறதுக்கு தெரியும், எத்தனை மாடு மேய்ஞ்சுக்கிருக்குன்னு பாக்குறதுக்கு தெரியும். விவசாயம் பாக்குறவருக்கு அரசு பணின்னு சொல்றப்ப ஆடுக்கும் மாட்டுக்கும் தேவையான தீவனங்கள், குறிப்பா வந்து புல்லோ இதோ விளைய வைக்கிறோம் அப்படின்னா அந்த விளைய வைக்கிற பொருளுக்கான விவசாயம் செய்யறவங்களுக்கான விவசாயத்திற்கான பணி தெரிவிக்க. இப்படி ஒவ்வொன்றும் இப்போ ஒரு 5000 ஏக்கர்ல வந்து ஒரு ஆட்டு பண்ணை இருக்குதுன்னா எப்படி இருக்கும்னு கனவு சும்மா சொல்றதை விட 5000 ஏக்கர்ல இவ்வளவு பெரிய மாட்டு பண்ணையை அமைப்பேன், இவ்வளவு பெரிய ஆட்டு பண்ணையை அமைப்பேன், அந்த மாடுகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான குளங்களை அமைப்பேன், அதற்கான விவசாய நிலங்களை உருவாக்குவேன் அப்படின்னு நம்ம காட்சிப்படுத்தி காட்டும் போது
உண்மையிலேயே இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கு போல, ஒரு அரசு செஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லி ஒண்ணுமில்ல. நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவில் நடிகர் நெப்போலியன் இருக்கிறாரு. 100 ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு, மாட்டு பண்ணை வச்சிருக்கிறாரு, பால் வியாபாரம் பண்றாரு, எல்லாமே செய்யறாரு. அப்ப ஒரு தனி மனிதன் தன்னுடைய சொத்தை ஒரு விவசாயத்துல முதலீடு செஞ்சு லாபகரமா ஈட்ட முடியும்னு நினைக்கும் போது ஒரு அரசுனால செய்ய முடியாதுன்னு என்ன இருக்குது? கண்டிப்பான. ஆனா இப்ப இலவசங்கள் குறிப்பா இந்த தேர்தல்ல ரொம்ப அதிகமா வாரி இறக்குறாங்கல்ல, அந்த இலவசங்கள் மத்தியில மக்கள் வந்து அதையும் தாண்டி விழிப்புணர்வு பெறுவது அப்படின்றது மிக சுலபமான விஷயம் தானான்ற கேள்வி இருக்கு. 15 ஆண்டுகளா அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. இப்ப நீங்க இன்னைக்கு போய் மக்கள்கிட்ட போய் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது யார் காசு, எங்க காசு தானேன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? ஒரு காலத்துல நீங்க என்னன்னா, பணம் நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், நீ எனக்கு ஓட்டு போடாம போனேன்னு வச்சுக்கோமே, நான் கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கின கட்சிகள்லாம் இருக்குது. இன்னைக்கு போய் சொன்னா மக்கள் ஏத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்லுவாங்க? ஐயோ போயாம வேலையை பாரியான்னு சொல்லுவாங்க. அப்ப அது போல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு அடைய வச்சிருக்கோம் 15 ஆண்டுகள்ல. அப்ப இன்னைக்கு வந்து இலவசங்கள் எங்க காசுல இருந்தா வருது, நான் கட்டுற வரி பணத்துல இருந்தா அவர் இலவசம் கொடுக்குறாருன்ற புரிதல் மக்களுக்கு வருது. இதெல்லாம் யார் சொல்லி கற்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க? திமுக கற்பிச்சுச்சா, அண்ணா திமுக கற்பிச்சுச்சா, வேற யாராவது கற்பிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? 15 ஆண்டுகளா நாம் தமிழர் கட்சியும் குறிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் மேடைகள்ல பேசுனதை மக்கள் கேட்கிறான். கேட்கும்போது அவர் கேட்கிற கேள்வி சரிதானே, சரி நீ வந்து இலவசத்தை கொடுத்துட்ற, இலவசத்துக்கான பணத்தை எங்க இருந்தா கொண்டு வரேன்னா 10 லட்சம் கோடி நாட்டுல கடனை வாங்கி வச்சிருக்கிற, எனக்கு வந்து நீ வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்துற, வீட்டு வரியை உயர்த்துற, எல்லாமே அதிகப்படுத்தும் போது அதன் மூலமா தான் எனக்கு இந்த இலவசங்களை கொடுக்குறேன்ற புரிதல் மக்களுக்கு வந்திருக்குது. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறான்னா, நான் கட்டுற வரியில கொடுக்குற இலவசம் அது ஏன் காசு அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ மக்களின் வருவாயை வைத்து நீ மக்களுக்கு நலத்திட்டங்களை தீட்டுறன்றது ஒண்ணு. மக்களுக்கு வருவாயே எதையும் செய்யாம, வருவாய் ஈட்டுவதற்கான எந்த காரணையும் அவங்க கண்டுபிடிக்காம 10 லட்சம் கோடி கடனை வாங்கி இவங்களுக்கு கொடுப்பதன் மூலமா என்ன ஆகும்னா, இன்னைக்கு 10 லட்சம் கோடி இருக்கிறது நாளைக்கு 20 லட்சம் கோடியா மாறாதுன்னு என்ன உத்தரவாதம் என்ன இருக்குது? அதை நம்ம கற்பிக்கும் போது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அந்த கேள்வி இன்னைக்கு மக்கள் கேட்பாங்க. நீங்க வேணா பாருங்களேன், நீங்க களத்துல வந்து அது பெருசா எதிரொலிக்கும். கண்டிப்பா. நான் இப்போ வந்து அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் இவங்க ஆண்ட கட்சிகள். சோ மக்கள் அந்த அதிருப்தியை உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப மாற்றாக வருகிறேன் அப்படின்னு டிவிகேவும் களத்துல வராங்க, விஜயும் வராரு. சோ நாம் தமிழர் கட்சி, டிவிகே தனித்து போட்டிடுறீங்க. அப்போ மக்கள் மாற்றம்ன்ற போது 2 சாய்ஸ் இருக்குல்ல, அது ஏன் நாம் தமிழர் மட்டும் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் பார்ப்பாங்க. இப்ப 15 ஆண்டுகளா அண்ணன் சீமான் பேசின அரசியலையும் பாக்குறாங்க. ஜெயிக்க மாட்டான்பா சீமான், நம்ம ஓட்டு போட்டு என்னப்பா போகுது அப்படின்னு பேசுற மக்களும் இருக்கிறாங்க. அவர் பேசுறது சரியா இருக்கியா, அவருக்கு தான் ஏன் போடணும்னு பேசுற மக்களும் இருக்கிறாங்க. நான் பார்த்த 1000 ரூபா வாங்கிட்டேன்ப்பா, என் வீட்டுல வந்து 2 ஓட்டுல 1 ஓட்டு உனக்கு போட சொல்றேன்பான்னு சொல்ற மக்களும் இருக்கிறாங்க. இப்ப விஜய்க்கு எதுக்கு ஓட்டு போடணும் கேள்வி இருக்கா இல்லையா? என்ன பேசிட்டாரு மக்களுக்காக, மக்களின் பிரச்சனைகளுக்காக வந்து நின்னாரு. மக்களின் இப்ப ஒண்ணுமில்ல, தமிழ்நாட்டுல எங்க போய் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுல அண்ணா அந்த சீமான் அண்ணா அந்த களத்துல இருக்கிறாங்க. ஆசிரியர் பிரச்சனையா நிக்கிறாங்க, மாணவர் பிரச்சனையா நிக்கிறாங்க, செவிலியர் பிரச்சனையா நிக்கிறாங்க, மருத்துவர் பிரச்சனையா நிக்கிறாங்க, ஒரு வீட்டை இடிக்க போறான்னா அதுக்கு போய் நிக்கிறாங்க. இப்ப அப்படி ஒவ்வொரு சிக்கலுக்கும் அண்ணன் போய் களத்துல நின்று வேலை செய்யறாங்க. அப்ப வேலை செய்யும் போது மக்கள் பாக்குறாங்க, இந்த பிரச்சனைய வந்து இவர் தான் சரியா நின்று கையாளுறாரு. விஜய் இந்த களத்துக்கு வந்து வரவே இல்லை. அப்போ வரவே இல்லாத போது நான் அவருக்கு ஏன் ஓட்டு போடணும்ன்ற கேள்வி இருக்குல்ல. வெறுமனே இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு கமலஹாசன் அவர்கள் வந்து இங்க வரும்போது அதே பேச்சு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு தெரியும், கமலஹாசன் அவர்கள் தனக்கு 3 வயதாக இருக்கும் போது இருந்து நடிச்சுட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா நடிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க தொலைக்காட்சியை திருப்பினீங்கன்னா கமலஹாசன் படமோ பாட்டோ நகைச்சுவை காட்சியோ இல்லாம நீங்க தொலைக்காட்சியை திருப்பவே முடியாது. அவ்வளவு பெரிய உச்சம் பெற்ற நடிகர் வரும்போது அண்ணன் சீமானுக்கு பெரிய புகழ் வெளிச்சம்லாம் இல்லை. என்ன சொன்னாங்கன்னா, கமலஹாசன் தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரு, அதாவது வந்து ஒரு மாற்று சக்தியா இருப்பாருன்னு எல்லா ஊடகங்களும் பேசினாங்க, எல்லா மக்களும் பேசினாங்க. இல்ல இப்ப விஜய் அந்த டிசைடிங் ஃபேக்டரா இருக்க மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, நான் அதுக்கு தான் கமலஹாசன் அவர்களை உதாரணம் சொல்லி சொல்றேன். நான் அதாவது விஜய் அவர்களினுடைய திரைப்பிம்பம் எவ்வளவு பெருசுன்றதை தாண்டி கமலஹாசனுடைய திரைப்பிம்பம் எவ்வளவு பெருசுன்றதை நான் சொல்றேன். கமலஹாசனாவது குறைந்தபட்சம் மக்களின் பிரச்சனைகளுக்கு கருத்து சொல்லுவாரு, வெளியில வந்து கையாவது காட்டுவாரு. இவர் அப்படி ஏதாவது செஞ்சாரான்னா செய்யல. குறைந்தபட்சம் பாஜகவை நேர்மையோடு நின்று எதிர்த்து கேள்வியாவது கேட்டாரு, திமுகவை எதிர்த்து பேசினாரு, எச்ராஜான்னு பேரை சொல்லி எல்லாம் பேசினாரு. அந்த தைரியம் வந்து விஜய் அவர்களுக்கு இல்லைன்றத மக்கள் பாக்குறாங்கல்ல உங்களுக்கு. அப்ப இத்தனை ஆண்டுகளா 60 ஆண்டுகளா திரைத்துறையில இருந்த கமலஹாசன் அவர்களே அண்ணன் சீமானிடம் 2019 தோத்து போயிட்டாரு. இன்னைக்கு நாம் தமிழரினுடைய படை வலிமை எவ்வளவுன்னு நீங்க பாத்துருப்பீங்க.
2026 தேர்தலுக்கு முன்பாக நடந்த அந்த மாநாடு வந்து சொல்லியிருக்கோம். ஆமா. என்ன சொல்லிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப நாம் தமிழரின் படை 2019 இருந்து இப்ப 26 களத்துல என்ன மாதிரியான வலிமையா இருக்குன்னு தெரியும். அப்பவே கமலஹாசனை தோற்கடிச்ச நாங்க இன்னைக்கு விஜய்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுன்றதுதான் நமக்கு சொல்லணும். அதை நம்ம களத்துல நிரூபிப்போம். நீங்க வேணா பார்க்க தானே போறீங்க. இன்னும் அதிகபட்சம்னா இன்னும் ஒரு 40 நாள், அங்கிட்ட ஒரு ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு 20 நாள் வச்சுக்கோங்க. 2 மாசம் யாரு முன்னிலையில இருக்கிறாங்க, யார் வலுவான கட்சியா இருக்காங்கன்னு பார்க்க தானே போறோம். இப்போ அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1000, 2000, 2500 அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டு கொடுப்பாங்க. அண்ணன் மட்டும்தான் ஆட்சி செயற்பாட்டு வரைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மாதிரி ஆட்சி வரைவுக்குன்னே ஒரு புத்தகமும் உண்டு. அனைத்தையும் அதுல அண்ணன் தெளிவா யார் யாருக்கு என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இலவசங்களை நீங்க எதிர்க்கிறதுனால உங்க ஆட்சி செயற்பாட்டு வரைவுல உங்களுக்கு வாக்கு வங்கி குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வாக்கு 3 திராவிட கட்சிகளுமே இலவசங்களுக்கு ஆதரவா இருக்கு. இப்ப ஒரு தரவுக்கு ஓட்டு அந்த பக்கம் போனா எங்க பக்கம் நாங்க தனியா நிக்கிறதுனால இன்னொரு பக்கம் இலவசங்களை எதிர்க்கிற புதிய மாணவர் பருவங்களா இருக்கலாம், படிச்சவர்களா இருக்கலாம், எல்லாம் எங்க பக்கம் நிக்கிறாங்க. அது தெரியாம நிறைய பேர் தவறா வந்து இதனால உங்களுக்கு ஓட்டு குறையும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப இலவசங்கள்ல கட்சிகள் ஆதரிக்கிறதை தாண்டி மக்கள் ஆதரிக்கலையான்ற கேள்வி இருக்குல்ல. மக்கள் ஆதரிக்கிறாங்க. இப்ப மக்கள் ஆதரிக்கிறதா சொல்றேன். இப்ப மக்கள் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு ரஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 7 பேர் இலவசங்களை ஆதரிக்கிறாங்கன்னா அந்த 7 பேருமே இருக்கிற 7 கட்சிகளுக்கு பிரிஞ்சு போயிடும். மீதி உள்ள 3 பேரு மொத்தமா எங்களுக்கு ஆதரவா நிற்பாங்க. அப்ப டோட்டலா பார்க்கும்போது நாங்க தானே தூக்கி நிற்போம் களத்துல. சரி, இப்போ கல்வி தரம், அதாவது கல்வி, மருத்துவம், குடிநீர், இது எல்லாமே இலவசம் சொல்லிட்டு இந்த செயற்பாட்டு வரைவுல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வந்து இதை பாசிபிள் ஆக்குவேன் அப்படின்னு சீமானவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப ஏற்கனவே வந்து இலவசமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே இலவசமா இருந்தாலும் நிறைய பள்ளி பருவங்கள்லயும் காலேஜ்லயும் எல்லாம் பிரைவேட்ல தான் சேர்க்கறாங்க. இப்போ எல்கேஜி கூட நார்மலா 45,000 ஸ்டார்ட் ஆகி கல்லூரி படிப்புகள்லாம் பல லட்சங்கள்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ அண்ணன் வந்து இலவசமா கொடுக்குறேன் எப்படின்னு உறுதியா சொல்றாங்க அப்படின்னா அண்ணன் வந்து கேபிட்டலிசம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரே ஆப்போஸ் பண்றாங்க. அவங்க கவர்மெண்ட்டை நிறைய இன்வால்வ் பண்ணி அதை வந்து நான் வந்து தமிழுங்கிற ஒற்றை இலக்கத்தால இணைஞ்சு கொள்கையால நாங்க வந்து நிற்போம். அது மூலயமா ஊழலை இதெல்லாத்தையும் வந்து தூய்மையான கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஏற்கனவே உள்ளவங்க குளோபலைசேஷன் இந்த மாதிரி கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு பிரைவேட்டைசேஷன் ஆக்கிட்டு இருக்காங்க. பிரைவேட் ஆக்கும் போது இந்த மாதிரி அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம் இதெல்லாம் வந்து அவங்க பண தேவைக்காக மாறுதே தவிர மக்களுக்கான விஷயமா இல்ல. சரி, இப்போ வந்து எல்லாமே வந்து அரசுமயமாக்கப்பட்டால் தனியார் நிறுவனங்கள் இருக்காங்களா, அந்த முதலாளிகளை பத்தி நான் பேசல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேலை செய்யறாங்களா, அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்களான்ற கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப அது வந்து அவங்களுக்கு வேலை இல்லைன்னா அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. ஆனா அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்கவுங்களுக்கு திறன்களுக்கு ஏற்பவும் ஆர்வத்திற்கு ஏற்பவும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்த துறைகள்ல அரசு வேலை அந்தந்த பகுதிகளிலேயே கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ உள்ள சிஸ்டம்ல நம்ம வெளிநாடுகளுக்கு போயும் இப்ப நானே திருவாரூர், இங்க வந்து சென்னையில வந்து படிக்கிறேன். அது மாதிரி சென்னையிலையும் பெங்களூருக்கும் போறாங்க. ஆனா அண்ணன் கொடுக்குற வாக்கு இதெல்லாம் சொந்த ஊர்லயே வந்து 10,000 20,000 இருந்தாலும் அது வந்து பெரிய காசா இருக்கும். இது மட்டும் இல்லாம கல்வி, மருத்துவம் வேற இலவசம். அதனால அது சிறந்த சிஸ்டமா இருக்கும். இப்ப விஜய் அவர்களும் சொல்றாரு 4 முனை போட்டியில நானும் ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி களமிறங்குறாரு. மீதி 2 கட்சிகள் திராவிட கட்சிகள் கூட்டணிகளாக நிக்கிறாங்க. ஆனா தனித்த போட்டி அப்படின்னும் போது விஜய் விசஸ் சீமான் அப்படின்ற களம் மாறுது இல்லையா? இதுல ஏன் விஜய சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ஒண்ணு சின்ன திருத்தம், விஜய் வந்து தனித்து நிக்கல, தனித்து விடப்பட்டிருக்காரு. இப்ப விஜய வந்து சூஸ் பண்றாங்க, யாரும் சூஸ் பண்ணலங்கிறது கிடையாது. அந்த பருவத்துல உள்ளவங்க, அந்த என்டர்டைன்மெண்ட்டை விரும்புறவங்க, ரசிகர் மனப்பான்மையில உள்ள சில பேர் அதை ஆதரிக்கிறாங்க. அதே பருவத்துல உள்ள மாணவர் தானே. இப்ப வந்து நாங்க வந்து இன்னொரு ஆப்போசிட் சைட்ல கொள்கை ரீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிக்கிறோம். இப்ப அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நிலைத்தன்மையா நிக்க மாட்டாங்க, அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் சோர்ஸ் மாதிரி தான், ஒரு படம் வந்து இன்னொரு படம் மாதிரி. இப்ப விஜய் வந்தா முன்னாடி கமல், இப்ப விஜய் நாளைக்கு யாரோ ஒருத்தருவாங்க, அது மாதிரி மாறி மாறிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. திரும்பி திராவிட கட்சிகளோடய அவங்க கலைஞ்சிருவாங்க. இது ஒன்றும் வித்தியாசமான ஒரு விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க கடந்த 2 இடைத்தேர்தல்களையும் போட்டியிடல, நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிடல. இதுல இருந்து அவங்க எவ்வளவு பலவீனமா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால அவங்களை காம்படிஷன்ல எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செயற்பாட்டு வரைவை பாருங்க, இல்லை அதோட சாரம்சமா துண்டறிக்கை அடிச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா தெரியும், நாங்களும் இலவசங்களை அள்ளி வீசுறோம். ஆனால் அந்த மற்ற லோக்கல் தனமாக இல்லாமல் பிச்சை எடுக்கிற மாதிரியோ இல்லை பிச்சை கொடுக்க மாதிரியோ இல்லாமல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் இலவசமான தரமான கல்வி, இலவச கல்வி இருக்குது.
அரசு பள்ளிகள் இருக்கு, அரசு கல்லூரிகள் இருக்கு, ஆனா தரமா இல்லை, தனியாருக்கு இணையா இல்லை. தனியாரே தலையில துண்டை போட்டுட்டு ஓடுற அளவுக்கு தரமான தனியாருக்கும் அரசு பள்ளிக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி தரமான கல்வியை கொடுக்க போறோம் இலவசமா. அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக தரமான மருத்துவம் கொடுக்க போறோம் இலவசமா. நீங்க பிஸ்லரியும் வாங்க வேண்டாம், கிண்ட்லியும் வாங்க வேண்டாம், ஸ்ப்ரிங்கு பெரிய தலை விற்கிற ஸ்ப்ரிங்கும் வாங்க வேண்டியதில்லை. அரசே தூய குடிநீரை இலவசமா வழங்கும் அப்படிங்கிற பெரிய இலவசங்களை, உயிர் வாழ தேவையான இலவசங்களை நாங்கள் கொடுக்குறோம். சரி, இப்போ வந்து தனித்து போட்டி அப்படின்னும் போது சீமான் விசஸ் விஜய் அப்படின்னு களம் மாறுதுல. மாற்று அரசியல் நீங்க 2 பேர் தான் வந்து தனித்து போட்டியிடுறீங்க. மக்கள் யாரை இத வந்து மாற்றாக நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரை மாற்றாக நம்புவாங்கன்னு நான் நினைக்கிறத விட அவங்க மாற்றாக நாம் தமிழர் தான் நினைக்கணும்னு நான் கொஞ்சம் கட்டாயப்படுத்துறேன்னு கூட சொல்லலாம். இல்ல, ஏன்னா அவங்க திமுகவோட இன்னொரு வெர்ஷனா தானே இருக்காங்க. திமுகவோட அத்தனை அட்ராசிட்டிஸும் அவங்க மாநாடுகள்ல பண்றாங்க. ரவுடிஸும் அங்க ஓடுறது, இங்க ஓடுறது, அதை பறிக்கிறது, இதை பறிக்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம், சீட்டுக்கு பணம் கேட்குறாங்க, எல்லா கட்ட பஞ்சாயத்தும் நடக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அவரோட தேர்தல் அறிக்கை வந்து திமுக மாதிரியே இலவசங்களை அள்ளி வீசுது. மக்களை பிச்சைக்காரங்களாவே வச்சிருக்கிறதுக்கு தான் அவங்களும் பாடுபடுறாங்க. இப்படி ஒன்றுக்கும் குறையாம திமுகவோட அதே வெர்ஷன்ல போறனால மாற்றும் கிடையாது. அது ஒரு திமுக மாதிரி ஒரு ஏமாற்று கட்சி தான். உண்மையான மாற்று மக்களுக்கு இப்போதைக்கு நிகழ்கால தேவைக்கு இலவசம் தேவைப்படுது இல்ல? நிகழ்கால தேவை கிடையாது. நிகழ்கால தேவையே தரமான கல்வியும் தரமான மருத்துவமும் தான். காலத்துக்கு நின்று பேச போறது. இன்னைக்கு நீங்க உயிர் பிழைக்க வைக்கணும்னா தரமான மருத்துவம் இருந்தால் தான் உயிரே வாழ முடியும். அப்போ தரமில்லாத மருத்துவமனைகள் அரசு நடத்தும் போது தனியாருக்கு போய் அவங்க பணம் கட்ட முடியாம அவஸ்தைப்படுறது உண்டு. அதனால நாங்க கொடுக்குற இலவசமே இந்த நிமிஷம் உயிர் வாழ்றதுக்கு தேவையானதுதான். அவங்க கொடுக்கறது ரெமடி மாதிரி, அதாவது ஒரு அப்போதைய ஒரு தீர்வுக்கு, காண முடியாத தீர்வுக்கு பாலிஷ் போடுறதுக்கோ இல்லைன்னா கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக கொடுப்பாங்கல்ல. நான் சொல்லட்டுமா, இவங்க கொடுக்குற இலவசங்கிறது கெடுத்து குட்டிச்சோவரா போன் கொடுக்குற பேக்கெட் மணி மாதிரி. பெற்றோர் எப்படி பிள்ளைகளுக்கு பாக்கெட் மணி கொடுப்பாங்க, தற்காலிகமாக பையனை சமாதானப்படுத்துறதுக்கோ பையனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்கோ கொடுக்கறது தான் இவர்கள் சொல்கின்ற இலவசம். நாங்கள் சொல்கின்ற இலவசம் ஒரு தாய் தந்தை குழந்தையின் எதிர்காலம் வரைக்கும் யோசித்து என்னென்ன கொடுப்பாங்களோ அத்தியாவசிய தேவைகளையும் ஆரோக்கியமான வாழ்க்கை நெறிமுறைகளையும் கொடுக்கறது தான் பெற்றோருடைய இது. அந்த பெற்றோரின் குணத்தை நாங்கள் ஏற்று அதை தான் நாங்கள் கொடுக்குறோம். அதான சிறந்த பெற்றோர். பாக்கெட் மணி கொடுத்து கெடுக்கிற பெற்றோர் சிறந்தவர்களா, அவங்க வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறவங்க சிறந்த பெற்றோரா? நாங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம்ல. ஏற்படுத்தி 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். இன்னும் அதோட விகிதாச்சாரம் கூட போகுது இல்ல. அப்ப விழிப்புணர்வு பெற்றுட்டு இருக்காங்கிறது தான். ஆனா இப்ப பெரிய ஒரு தடையாக விஜய் நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. தடைகளை உடைக்கிறது தானே நாம் தமிழர் கட்சியோட இயல்பு. இப்படியே தான் ஒவ்வொரு கமல்ஹாசன் வரும்போதும் அதை தான் சொன்னாங்க, டிடிவி தினகரன் வரும்போது அதை தான் சொன்னாங்க. அந்த தடைகளெல்லாம் உடைச்சு தானே இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நிற்கிறாரு. இந்த மாய பிம்பமும் உடைக்கப்படும். இந்த ஊதி பெருசாக்கப்படுகிற இந்த சினிமா பிம்பமும் உடைக்கப்படும். நீங்க பார்க்க தான் போவீங்க. சரி, இப்ப இந்த ஆட்சி வரைவா மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? அதான் இப்போ முன்னோட்டமா பத்திரிகை வாயிலாக அதை வந்து சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் எங்களை மாதிரி தன்னார்வத்துல யூடியூப்ல வெளியிட போறோம். எங்களுடைய உறவினர்கள் உற்றார்களும் அதை பரப்ப போறாங்க.